ஒருத்தர் ஜிம்முக்கு போகணும்னு நினச்சாலே குழம்பிடுவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஜிம் வந்துருச்சு. மூளைக்கு மூளைக்கு ஜிம் வந்துருச்சு. எந்த ஜிம்மில் கரெக்டாக சொல்லி தருவாங்கன்றது பல சந்தேகம் வந்துருச்சு இன்றைக்கி. யார் எங்கே என்ன மாதிரி ட்ரெயினரை பார்க்கணும், எந்த மாதிரி ட்ரைனிங் அவங்ககிட்ட கேட்கணுன்றது ஃபுல்லாக குழம்பிடுச்சு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ப்ரொஃபஷனலாக ஜிம்முக்கு போகணும், ஃபிட்னஸ் வந்து ப்ராப்பராக பண்ணணும், லைஃப்பில் ஒரு பார்ட்டாக ஃபிட்னஸை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு ஒர்க்கவுட்டாக போடுவாங்க. அதாவது பாடி பில்டிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா செஸ்ட்டு, ஷோல்டர், லேட்டு, பைசப், ட்ரைசப்ஸ், ஸ்குவாட் இப்படியே பண்ணிகிட்ருப்பாங்க. இதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி கிராஸ்ஃபிட் ட்ரைனிங், ஹை இன்டென்சிட்டி கார்டியோ ட்ரைனிங், பூட் கேம்ப்பு, பிளயோமெட்ரிக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே போவாங்க. ஸோ இதை தவிர்த்த முக்கியமான ஒரு ட்ரைனிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங், மொபிலிட்டி ட்ரைனிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி ட்ரைனிங் சொல்லுவாங்க, பேக் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் சொல்லுவாங்க. இந்த ட்ரைனிங்கையும் உங்களுடைய ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஃபிட்னஸ் பண்ணுறவங்க போஸ்டர் கரெக்ஷன்ற ஒரு விஷயத்தில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. இதை மறந்துடாதீங்க. போஸ்டரல் கரெக்ஷன், இந்த போஸ்டர் கரெக்ஷன் தான் உங்களுடைய ஃபிட்னஸில் நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த போஸ்டர் கரெக்ஷன் இன்றைக்கி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் 98% எந்த ட்ரைனரும் சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. ஆனால் என்னுடைய பர்சனல் ட்ரைனிங் ஸ்டுடியோவில் நான் எப்போவுமே போஸ்டர் கரெக்ஷன் ஒரு விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருத்தர் என்ன மாதிரி ட்ரைனிங் சொல்லித்தராரோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்கேம், மிகப்பெரிய தப்பும் கூட. ஆனால் அது அவங்களுக்கே தெரிய மாட்டுது. நம்ம வந்து ஒரு தப்பை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி போய் சேராது. அப்படி சேரவும் கூடாது. ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபிட்னஸ் ருட்டீன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபிட்னஸை கொடுக்க முடியாது. ஒருத்தர் ஏஜ் வைஸ் ஃபிட்னஸ் மாறும், கேரக்டர் வைஸ் ஃபிட்னஸ் மாறும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏஜ் வைஸ் கேரக்டர் வைஸ் ரெண்டுத்துலேயும் ஃபிட்னஸ் மாறக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மெம்பர்ஸும் புரிஞ்சுக்கணும், ஃபிட்னஸை சொல்லித்தர ட்ரைனர்ஸும் புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் இன்றைக்கி வந்து ஃபிட்னஸை வந்து சொல்லித்தரவங்க இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதனால் உனக்கு என்ன பின்விளைகள் வரும்னு யாரும் சொல்லித்தர மாட்டுறாங்க இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்து ஒர்க் அவுட் செய்கிறவங்க 90% ஃபெயிலியரில் தான் போய் முடியுது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜிம்முக்கு போங்க, நல்ல ட்ரைனரை சூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் இந்த 4 விஷயம், அதாவது நல்லா நோட் பண்ணிக்கங்க. கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங், மொபிலிட்டி ட்ரைனிங் சொல்லுவாங்க, கோர் ஸ்ட்ரென்தனிங், ஸ்டெபிலிட்டி ட்ரைனிங் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் போஸ்டர் கரெக்ஷன். இந்த 4 விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பராக ஃபிட்னஸ் செய்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன மறக்க மாட்டீங்களே? தயவுசெய்து மறக்காதீங்க. இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பரான ஃபிட்னஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதை நீ எங்கே 100 வயசானாலும் இந்த மாதிரி ட்ரைனிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபிட்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். முக்கியமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதை விட முக்கியம் பாதுகாப்பாக இருக்க முடியும். இன்றைக்கி பாதி பேர் ஃபிட்னஸை சோஷியல் மீடியாவில் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி இன்ஜுரி, டேர் ஆகிடுது மசில், ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மெடிசின் எடுத்து கூட உடம்பு சரி பண்ணிடலாம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, மெடிசின் எடுக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு, இன்னொரு மெடிசின் எடுத்து அதை சரி பண்ணிடலாம். ஆனால் ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆக்சிடெண்ட், விபத்தை நீங்கள் சந்திச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து எந்த ஒரு மெடிசினாலையும் க்யூர் பண்ண முடியாதுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எந்த ஒர்க்குன்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபிட்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நேராக ஒரு ஜிம்முக்கு போங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனரை சூஸ் பண்ணுங்கள். அவருடைய அனுபவத்தை வச்சு ஒரு ட்ரைனரை சூஸ் பண்ணி சயின்டிஃபிக்கான ஃபிட்னஸை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிற ஃபிட்னஸ் ஆரோக்கியமாக இருக்குன்றதை மறந்துடாதீங்க. உணவு எப்படி நீங்கள் சரிவிகித உணவாக எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி ஃபிட்னஸ்லேயும் பேலன்ஸு ஃபிட்னஸாக இருக்குன்றதை மறந்துடாதீங்க. நான் சொல்கிற 4 விஷயம் மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங், ஸ்டெபிலிட்டி ட்ரைனிங், போஸ்டரல் கரெக்ஷன். இந்த 4மே கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் போஸ்டரல் கரெக்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ட்ரைனரை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒரு வேளை போஸ்டர் கரெக்ஷன் தேவைப்பட்டதுன்னா அநேகமாக இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு நான் ஃபிட்னஸ் பண்ணுறேன், எனக்கு போஸ்டர் கரெக்ஷன் தெரியலன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், என்னுடைய ஸ்டுடியோக்கு வரலாம். நீங்கள் கேட்குற டவுட்டுக்கெல்லாம் நான் பேலாம் வாங்க மாட்டேன், மறந்துடாதீங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுடைய போஸ்டர் கரெக்ஷன் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.